நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பழனி பாரதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ மூலிமா உங்கள் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன். முதல்ல இது என்ன அப்படின்னா, இழந்த காடுகளை மீண்டும் விதைப்பந்துகள் மூலம் உருவாக்கும். இதுதான் கான்செப்ட். அதாவது இழந்த காடுகளை நம்ம மறுபடியும் உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி. முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு 1,00,000 மரங்களை ஒரு மாதத்துக்கு இது கண்டினியூஸாக பண்ண போகிறோம். இந்த விதைப்பந்துகள் என்னென்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 விதமான மரங்கள், எந்த சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடிய மரங்கள். வேப்பமரம், ஆலமரம், அரச மரம், புளிய மரம், இப்படி பலவிதமான மரங்களை தேர்ந்தெடுத்து, சிறந்த விதைகளை தேர்ந்தெடுத்து அதை நம்ம பால் மாதிரி செஞ்சு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதனுடைய தன்மை என்னென்னா, இதை எங்கே வேணால் நம்ம ஒரு மரம் நடணும்னு அவசியம் இல்லை, செடி நடணும்னு அவசியம் இல்லை. இந்த விதைப்பந்துகளை அப்படி தூவி விட்டால் போகிறோம். மழை வந்த உடனே ஒரு 15-20 நாளில் பார்த்திங்கன்னா அந்த செடி தானாக வளர ஆரம்பிக்கும். இது தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். முதல்ல வருகிற ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஃபஸ்ட் இனிஷியேட்டிவாக இதை என்ன பண்ணுறோன்னா, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஃபாரஸ்ட் கிரியேஷன் டு சீட் பால்ஸ். இந்த ஃபாரஸ்ட் கிரியேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீட் பால்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம இந்த மாதிரி இந்த விதைப்பந்துகளை இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக்கில் ஒரு 25 விதைகளை கலந்தா மாதிரி போட்டு நம்ம ஒருத்தருக்கும் கொடுக்க போகிறோம். ஒருத்தருக்கும் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இது எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஹைவேஸில். முதல்ல நம்ம சென்னை டு திண்டிவனத்துக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் முன்னாடி ஒரு கியாஸ்க் போட்டு இதுக்கான லீஃப்லெட் ரெடி பண்ணி இந்த விதைப்பந்துகள் மூலிமா அந்த ஒரு பேக்கில் போட்டு கொடுக்க போகிறோம். ஸோ போகிறவங்களாம் காரில் போகிறாங்க. ஒருத்தரும் ஒரு திசை நோக்கி போகிறாங்க. ஒருத்தவங்க மதுரைக்கு போவாங்க, ஒருத்தவங்க கோயம்புத்தூருக்கு போவாங்க, திருச்சிக்கு போவாங்க, சேலம் போவாங்க, ஈரோடு போவாங்க. அங்கெல்லாம் போகிற வழியில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த விரிவாக்கம், சாலை விரிவாக்கத்தில் ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சைடில் மரங்களே இல்லாமல் போச்சு. ஒரு காலத்தில் எப்படி இருந்தது நமக்குலாம் தெரியும். ஸோ அந்த இடத்துல அவங்க இங்கே மரம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிற இடத்துல அவங்க தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போகிறோம். இதே மாதிரி அவங்க ஊரில் இருக்கிற ஏரிக்கரை ஓரமாக, ஆற்றங்கரை ஓரமாக, ஒரு வாய்க்கா ஓரமாக இந்த விதைப்பந்துகளை ஜஸ்ட் அப்படி தூக்கி போட்டால் போகிறோம். இது விதைப்பந்து தூவின உடனே இது எப்படி மரமாகுன்னா, ஒரு 15-20 நாள், அதாவது மழை பெஞ்சு இது மேலே மழை பட்ட உடனே ஒரு 15-20 நாள் பார்த்திங்கன்னா அந்த மரம் வளர ஆரம்பிக்கும். இன்றைக்கி மனித குலம் பார்த்திங்கன்னா உலக அளவில் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான காரணம் நிறைய நம்ம இந்த 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 பூமி பந்தை சுற்றி நம்ம பார்த்திங்கன்னா ஓசோனை நிறைய பாழ்படுத்திட்டோம் பிகாஸ் ஆஃப் கார்பன் எமிஷன். அது நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. வருங்கால சந்ததியினர் ஆரோக்கியமாக வாழறதுக்கு முக்கியமாக தேவை ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் கடவுளால் படைக்கப்பட்ட மரங்கள் தான். இந்த மரங்களை நிறைய இழந்துட்டோம், நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம். இதை மறுபடியும் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய கல்யாணங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். மேரேஜில் பார்த்திங்கன்னா ஒரு செடியை ஒருத்தர் கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு வரவங்க ஒரு டைட் ஷெடியூல் வருவாங்க, அந்த செடியை கொண்டு போவாங்க, எங்கேயாவது விட்டுட்டு போவாங்க, அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நிறைய செடிகள் பாழாகிறது நான் பார்த்துருக்கோம் கண்ணுக்கு எதிர்க்க. ஆனால் இந்த விதைப்பந்துகள் அப்படி கிடையாது. இப்போ போகிறவங்க, காரில் போகிறவங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா எங்கெல்லாம் அவங்க தேவைப்படுதோ அங்கே தூவிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு ஒரு இதுவோ இல்லை. இது இந்த விதைப்பந்துகள் பார்த்திங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் கெடாமே இருக்கும். மழை பெய்யலனோட 1 வருஷம் அப்படியே இருக்கும். மழை பெஞ்சோன்னா முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தேர்ந்தெடுக்க மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்தவித சீதோசனையும் எந்த விதமான கண்டிஷனையும் தாங்கி தானாக வளரக்கூடிய அற்புதமான மரங்கள். வேப்ப மரமாக இருக்கட்டும், ஆலமரம் இருக்கட்டும், ஆச மரம், இந்த மாதிரி 10 விதமான மரங்களை தேர்ந்தெடுத்து அதனுடைய நேர்த்தியான விதைகளை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த விதைப்பந்துகள் மூலம் ஃபாரஸ்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது இப்போ இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல ஒரு பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதே மாதிரி தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு சேர பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி வேணும். இந்த விதைப்பந்து மூலிமா ஒரு ஃபாரஸ்ட் கிரியேஷனுக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும். இதில் பார்த்திங்கன்னா வாலண்டரியாக வரவங்க வேணும். அதே மாதிரி இப்போது சில பேர்கிட்ட பணம் இருக்கும், மனம் இருக்கும், ஆனால் செய்கிறதுக்கான நேரம் இருக்காது. அவங்க இதை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் என்கிட்ட என்னால் கான்ட்ரிபியூட் பண்ணால் அவங்க வாலண்டரியாக வரலாம். என்னால் கூட இருந்து செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு சீட் அம்பாசிடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்கோம். அவங்க ஒரு 10,000 கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் டைம் சீட் அம்பாசிடர் ஆகலாம். அவங்க அவங்க ஏரியாவில், இப்போ ஈரோடாக இருக்கட்டும், திருப்பூராக இருக்கட்டும், இல்லை மதுரையாக இருக்கட்டும், எந்த ஏரியாவில் இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு இனிஷியேட்டிவில் நம்ம கூட பங்கு பெறலாம். இந்த சீட் அம்பாசிடர் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, மாதம் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம். அங்கீகாரம்னா ஒரு ரெனவுண்டு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட்டு, ஒரு ஜட்ஜஸ்ஸு, அவங்க மூலிமா ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு ஸ்டேஜில் ஒரு சர்டிஃபிகேஷன், ஒரு ஷீல்டு கொடுத்து இந்த விஷயம் பல பேருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு 100 பேரை தேர்ந்தெடுக்கிறோம். 100 பேர் தான் இந்த ஒரு அம்பாசிடராக வர முடியும்.
அந்த 100 பேர் வந்து லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவோம். இது வந்து 1 நாள் 2 நாள் எடுத்து டக்குன்னு வந்து முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து பண்ண தான் நம்ம வந்து நம்மளால் வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த ஒரு இழந்த காடுகளை மீட்கக்கூடிய ஒரு தகுதியை பெறுவோம். ஸோ இந்த முயற்சிக்கு நண்பர்களே, இப்போ வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வந்து பங்களிப்பு, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன். இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இது வந்து இதில் வந்து இந்த விதைப்பந்துகளை செய்கிறதுக்கு, இந்த பேப்பர் பேக் செய்கிறதுக்கு, இந்த கேம்பெயின் செய்கிறதுக்கு, கேம்பெயினுக்கு வந்து வரக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வந்து எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்குது. இது வந்து தனி ஒரு மனிதனால் வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது. அப்போது பல பேர் சேர்ந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது இதை வந்து நினச்ச லெவலுக்கு பெரிய லெவலில் நம்மளால் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த இடத்துல உங்கள் கூட இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். என் பேர் வந்து பழனி பாரதி, சென்னை. என்னுடைய ஃபோன் நம்பர் இதுதான் 7200426599. இந்த சீட் பால் மூலிமா, சீட் பால்ஸ் ஃபார் ட்ரீ ஃபாரஸ்டேஷன், இழந்த காடுகளை விதைப்பந்துகள் மூலம் உருவாக்கும் அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்கு உங்களுடைய ஆதரவை இருகரம் கூப்பி நம்ம வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடம் விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. இந்த நேரத்தில் இந்த இடத்துல என் கூட வந்து என்னுடைய இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.